ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் வில் மேக் யூ ஸ்மைல் சூன். என்ன உங்களை கூடிய சீக்கிரம் சந்தோஷப்படுத்த போற அந்த விஷயம் என்ன அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ 2 ஆப்ஷன் தான் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரீடிங்காக நான் இதை கொடுக்க பார்க்குறேன், வளன்னு பேசாமல். ஓகே, இது ஆப்ஷன் 1, இது ஆப்ஷன் 2. சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் 1 போகலாம். ஹலோ ஆப்ஷன் 1, இந்த பூ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, வாட் வில் மேக் யூ ஸ்மைல் சூன். உங்களை கூடிய சீக்கிரம் எது உங்களை சந்தோஷப்படுத்த போகுது, எந்த விஷயம் உங்களை சிரிக்க வைக்க போகுது, மனசளவில் சந்தோஷம். ஓகே, இங்க எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யாரோ உங்களை ரொம்பவே மண்டைய போட்டு உருட்டி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க போகுது. ஆமா, உங்களை ரொம்பவே டென்ஷன் ஏத்துனவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுது. அது உங்களுக்கு ரொம்பவே அது உங்களுக்கு தெரிய வரப்ப அது உங்களுக்கு ரொம்பவே மனசளவுல ரொம்ப ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. வேற என்ன மெசேஜ் அப்படின்னா, பேபி இல்லைன்னு வருத்தப்பட்டவங்க, இங்க ஏது பேபி அப்படின்னா கண்டிப்பா சன் கார்டு, ரைடர் வெயிட் டாரோட்ல சன் கார்டுல குழந்தை இருக்கும், குட்டி குழந்தை குதிரை மேல இருக்கும், பேபி. இவ்வளோ நாள் பிரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ண நீங்க இப்ப பேபி உங்களுக்கு வரப்போகுது சீக்கிரமா. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த கன்ஃபியூஷன் இப்போ தீருது. அதுவுமே உங்களுக்கு ஒரு வகையான ஹாப்பினஸ் தரப்போகுது. ஆமா, வேற என்ன, ட்ரிபிள் ஃபைவ் ஜட்ஜ்மெண்ட். என்னோட லோன்லினஸுக்கு ஒரு முடிவே கிடைக்காதா? நான் எவ்வளவோ போராடிட்டேன், அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விடிவு காலமே கிடைக்காதா அப்படின்னு இருக்க நீங்க, உங்களுக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் வரப்போகுது. அது என்ன? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு சில பீப்புளுக்கு, இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, எதுவுமே உங்களுக்கு ஒழுங்கா அமையல நினைச்சிட்டு ஒரு சர்க்கிள்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னா, அது இப்போ இடி விழுந்த மாதிரி அந்த சர்க்கிளுக்கே ஒரு எண்ட் ஆக போகுது. அதாவது உங்களுக்கு ஒரு முடிவு வரும், நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரும். அந்த திருப்பு முனை இப்ப வருது. அந்த கஷ்டமே முடிஞ்சிருச்சுன்னா அதுதான், அதை விட உங்களுக்கு பெரிய நிம்மதி வேற எதுவுமே இல்லை. Turn of events will happen that will make you smile. ஆமா, நிறைய பேருக்கு இங்க டாக்ஸிசிட்டி.
இதை நான் சொல்லியே ஆகணும். அடிக்ஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? உடனே வந்துடாதீங்க, எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு. நான் இருக்கிறவங்கள தான் சொல்றேன். அப்படி நீங்க அடிக்ஷன்ல இருக்க நீங்க இப்போ அதெல்லாம் விட்டு கம்ப்ளீட்டா வேற ஒரு ஹெல்த் வைஸ் யூஆர் ஹீலிங். அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும். இதுல அவன் எப்படி இருக்கான், அந்த அடிக்ஷன்ல மாட்டிட்ட ஒரு கெட்ட பீப்புளை சுத்தி இருக்கிறதே ஒரு நெகட்டிவிட்டியான எனர்ஜி. அந்த அந்த எனர்ஜில இருந்து ஒரு நல்ல பிரைட்டான ஒரு லைட்டிங்ல இருக்கான், இவன் வந்து ஹாப்பியா இருக்கான். இங்கே அவனால ஹாப்பியா இருக்க முடியல, டார்க் எனர்ஜில மாட்டிட்டு இருக்கான். ஸோ நெகட்டிவ் சைட்ல இருந்து யார் மூவிங் டு அ பாசிட்டிவ் சைட். உங்க லைஃப்ல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவ் சைட் நீங்க போறீங்க. அது உங்களை வந்து ஹாப்பி படுத்த போகுது. இந்த ரீடிங்கே என்ன, வாட் வில் மேக் யூ ஸ்மைல். இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வேணா இருக்கலாம். இட் மே பி இன் ஃபார்ம் ஆஃப் அ பர்சன் ஆர் ஃபார்ம் ஆஃப் யோர் ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ். ஹெல்த் வைஸ் சரியில்லை, இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. அதுக்கான சூழ்நிலை அமையும், அதை சரி பண்றதுக்கான சூழ்நிலை அமையும். அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவன் தானாவே எங்கடா திடீர்னு போனா, இவன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்தானே, இப்ப அவன் ஆளே காணுமே அப்படின்ற மாதிரி ஒரு போனவ போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி. விடாம ஒட்டிட்டே இருந்த அந்த பேய் இப்போ உங்களை விட்டு போயிடுச்சு. உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனுக்கு இது ஒத்து போகுதுன்றத பாருங்க. அப்படியே அந்த மெசேஜ் எடுத்துக்கோங்க. பேய்னா உண்மையான பேய் என்ன அர்த்தமா, சில பேருக்கு உண்மையாவே உங்க வீட்டுல பேய் வந்து உங்களை ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அது தொல்லை ஒழியும். மேபி ஒரு பூஜை பண்ணுவீங்க போல, அதோடைய தொல்லை ஒழியும். இப்படியும் நடக்கும் சில பீப்புளுக்கு. ஓகே, இன்னும் ஒரு ஃபியூ மெசேஜஸ் பார்த்துட்டு இந்த பைல் ரீடிங் முடிச்சுப்போம். வாட் எல்ஸ்? ஃபூல், மூன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க ரொம்ப நாளா ஒரு லவ் லைஃப்காக ரொம்ப நாள் பேஷன்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பேஷன்ஸ் அதுக்கான பலன் இப்ப கிடைக்க போகுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ். லவ் லைஃப் வந்து நியூவா ஸ்டார்ட் ஆகும் சில பீப்புளுக்கு. லவ் மேல பயம் இருந்து ரொம்ப நாளா வந்து எஃபர்ட் போடாம இருந்த உங்களுக்குலாம் வந்துட்டு இனி ஒரு ஆக்ஷன் நீங்களே எடுப்பீங்க. அது நீங்க எடுக்க போற இது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் முடியவும் போகுது. இல்லாட்டி உங்க பர்சன் ஆர் நீங்க யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோ அவங்க ரொம்ப நாள் எந்த மூமெண்ட்டும் காட்ட மாட்றாங்க. நானும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா எந்த ஒரு பதிலும் அவங்க கிட்ட இருந்து வர மாட்டேங்குது. அவங்க சொல்றேன்னு இருக்காங்க, ஆனா ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அவங்க இப்போ முடிவு சொல்லுவாங்க. ஆமா, அதுவும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போதா. அதுதான் உங்களை வந்து கூடிய சீக்கிரம் ஸ்மைல் பண்ண வைக்க போகுது. And what else? Star, Ace of Wands. Wow. Wow. நீங்க கண்ட கனவு எல்லாம் வந்து கனவாவே போயிருமா நினைச்சீங்கன்னா இல்ல, அது ரியாலிட்டி 3Dல நடக்க போது உங்களுக்கு.
வாட் எவர் நீங்க கனவுல கண்டது, கனவுனா நீங்க தூங்கும் போது வந்த கனவு, சில பேருக்கு அது கூட ரெசனேட் ஆகும். நீங்க ரொம்ப விஷ் பண்ற ஒரு விஷயம் உங்க கனவுல அது வந்துட்டு போனா அது உங்களுடைய ஒரு சிக்னல் மாதிரி தான். நான் கெட்ட விஷயத்த பத்தியே பேசல, இங்க அவ்வளோ நல்ல கார்ட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் வேணும், ஒரு ஹாப்பியான ஃபேமிலி அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இவ்வளோ நாள் அது நடக்கலை, என் வாழ்க்கை ஒரு மூமெண்ட்டே இல்லைப்பா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த மூமெண்ட் இப்போ வருது. ஸ்டார்ட் ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப், அதோட ஸ்டார்ட் வருது. மோரோவர் ஒரு ஃபேமிலி லைஃப் தான். ஃபேமிலி லைஃப் எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஃபேமிலி லைஃப். அப்புறம் இங்க பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்றது அதெல்லாம் எதுவுமே எனக்கு காட்டல, அது எதுவுமே எனக்கு இப்போ வரல. பட் ஒரு நியூ ஸ்டார்ட் தான் இது. மோரோவர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா நினைக்கிறீங்கன்னா அது வருது. ஸோ இன்னும் ஃபைனல் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் பெல் போகிறேன். ஓகே, இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, லாஸ்ட் மெசேஜ். அகெயின் ஹேரோஃபாண்ட், அகெயின் டெவில். பட் இங்க என்ன, இது ரெண்டுமே நான் ஒன்னா வேணா நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, லெட்ஸ் சி. பேர் வந்துருவாங்க, ஹை பிரீஸ்டஸ் ஹேரோஃபாண்ட். ஓகே, எனக்கு இப்போ ஒரு கதை தெரிஞ்சிருச்சு. கன்ஃபர்மேஷன். அந்த கதை என்னன்னா, இது நான் ஆக்சுவல் மீனிங் வைஸ் நான் போல, வாட் எவர் எனக்கு இன்ட்யூட்டிவா தோன்றது நான் சொல்றேன். பிரிஞ்சிருக்கப்ப இப்பதான் நான் பிஃபோர்ல நான் சொன்னேன், ஏதோ பிரிஞ்சவங்க சேர்ற மாதிரியே நான் பார்க்கல, இன்னும் அந்த மெசேஜ் வரலன்னு. உடனே ஏதோ பாருதான் மெசேஜ் நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏன்னா இது மேரேஜ் ஏரோஃபான் இருக்கு, மேரேஜ். ஓகே, மேரேஜ் லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க, சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்குன்னா அது போயிடும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நெகட்டிவ் எனர்ஜி போகும். ஏன்னா டெம்பரன்ஸ் கார்டு உங்க ரெண்டு பேருடைய சோலையும் கனெக்ட் பண்ணுது, கனெக்டிங். ஸோ தட் வில் மேக் யூ ஹாப்பி. இதில் மேன் யாரோ உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு மேன், அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க. அவங்க தப்பு பண்ணியிருந்தா அவங்க சாரி சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று மனசு இறங்கி போய் ஃபர்ஸ்ட் சொல்றது ஒரு மேனா இருக்கும். ஆமா, பேசாம போயிருக்காங்கன்னா அவங்க பேசுவாங்க. அண்ட் யாரும் விட்டு போனாங்களோ அவங்க திரும்ப வருவாங்க. சரி, இன்கேஸ் இது மேனா இல்ல விட்டு போனது ஒரு உங்க பேர், உங்க ஒய்ஃப் தான் விட்டு போயிருக்காங்கன்னா அவங்களே நீங்க தான் வேணும்னு வருவாங்க. இருக்கு, ரீகன்சிலியேஷன் இருக்கு. 80% பீப்புள் இது மேரேஜ். ஏன்னா இது மேரேஜ் காட்டுது. ஸோ மேரீட் கப்புள்ஸ் செப்பரேட்டடாக இருக்கீங்கன்னா அது ரீயூனைட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபைல் 1 இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெஸ்னேட் எதெல்லாம் அதோ அதையும் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம ஃபைல் 2 போகலாம். ஹலோ ஆப்ஷன் 2 இந்த பூ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, வாட் வில் மேக் யூ ஸ்மைல் சூன்? உங்களை கூடிய சீக்கிரம் எது சந்தோஷப்படுத்த போகுது, எது உங்களை சிரிக்க வைக்க போகுது? What will make you smile soon? Page of Wands, Hanged Man. இந்த ரெண்டு கார்டு வந்துட்டே இருக்காங்க. Queen of Cups. ஸோ என்ன உங்களை சந்தோஷப்பட வைக்க போகுது அப்படின்னா, இங்கே
மைண்ட் வைஸ் போரிங்கான லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்க கரண்ட்லி இருக்கீங்கன்னா, இப்போ சீக்கிரமா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. உங்களுக்கு ஒரு பட்டி, பெஸ்ட் பட்டி, ட்ரஸ்டபிள் பர்சன். அவங்க உங்களை வந்து ஒரு ஹாப்பி பிளேஸ்க்கு கொண்டு போவாங்க. உங்க மனசளவுல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண போறீங்க. ஆமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்லி வைப் இங்க தெரியுது. உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை கூடி சீக்கிரம் வந்துட்டு ஹாப்பியான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறாங்களோ என்னமோ. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு அனாயிங்கா இருப்பாங்க தான். நீ வாய மூடுற, நீ வாய மூடுறா, பேசிக்கிட்டே இருக்காத, காதுல ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட், நீங்க கார்ட்ஸ் வச்சு மீனிங் வைஸ் யாரோ வந்து போகாதீங்க. இது மோஸ்ட்லி நான் இன்ட்யூட்டிவ்ல இருந்து நான் இந்த மெசேஜ் பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு நல்ல டைம் உங்களுக்கு கிடைக்க போது, ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, வெளியே போறீங்க. அவங்க கிட்ட அவங்க ஏதோ ஒன்று சொல்ற ஒரு விஷயம் உங்களை ஹாப்பி படுத்த போகுது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு போரிங்கான ஒரு வெறுப்பான எனர்ஜியில நீங்க இருந்தாலும் அவங்க வந்து பேசணும்னா ஒரே சிரிக்க போறீங்க. அந்த மாதிரி நல்லதுதான். லைஃப்ல என்ஜாய்மெண்ட் வேணும். இந்த மாதிரி பீப்புள் நம்ம கூட இருக்கணும். அப்பதான் லைஃப் போரிங்கா போகாது. எனக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னா இனி வருவாங்க, அமையும் ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. ஓகே, வேற என்ன? நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். சரி, அதேதான். ஏன் பைல் டூ நிறைய பேர் டெஸ்பரேட்டா இருக்கீங்க. யூ ஆர் ஃபீலிங் வெரி அலோன். போர்டம், அலோனான எனர்ஜி தான். ஒரு வைபே இல்லை. இந்த ரீடிங் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது. எல்லாரும் அந்த மாதிரி இருக்கீங்க. போனோடவே இருக்கீங்க போல. போனையே எந்நேரம் பார்த்துக்கிட்டு ரியல் லைஃப்ல பீப்புளோட மிங்கிளே ஆறதில்ல. அப்படியே மிங்கிள் ஆனாலும் அது போன்லயே பல பேர் கூட மிங்கிள் ஆறது தான். அதுவும் என்ன, ஒரு நாள் 2 நாள் பேசிட்டு விடுறது. இல்ல, நான் டாரோ ட்ரீடிங் பார்க்காம எனக்கு மைண்ட்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. மேபி இது நிறைய பேர் பீப்புளுக்கு இது போக வேண்டிய மெசேஜ் போல. ஸோ என்னன்னா, போனோடையே ஒட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு லவ் லைஃப் வந்து அமையாதான். எந்திரிச்சு வெளியே போ. மூமெண்ட், ஆக்ஷன் எடுங்க. ரியல் லைஃப்ல மீட்டிங், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ், ஒன் ஆன் ஒன் இருக்கணும். ரியல் லைஃப்ல அந்த மீட்டிங்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு அந்த லவ்ன்றதே வரும். போனோடவே உட்காந்துட்டு இவனை நம்பி நான் பேசினேன், ஆர் இவளை நம்பி நான் பேசினேன், ஒரே பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனா எதுவும் நடக்கல. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஏன் வேஸ்ட் பண்ணணும்? எந்திரிச்சு வெளியே போங்க. ரியல் லைஃப்ல உங்களை சுத்தி இருக்க அந்த பீப்புளை பாருங்க. அங்கதான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேரை ஃபோன் மூலியமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் வாட் வில் மேக் யூ ஸ்மைல் அப்படின்னா, இதுல எனக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி நீங்க ரூமுக்குள்ளே அடைஞ்சு அடைஞ்சு ஒரு மாதிரி ஆயிட்டு கடுப்பாகி தான் நீங்க வந்து வெளியே ஒரு வாக்கிங் போறீங்க போல. அங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் யார் மேலேயும் அமைய போகுது. இது ரொம்பவே ஸ்பெசிஃபிக். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம்.
நான் சொல்றது. இல்ல ரொம்ப நாள் நீங்க பிளான் பண்ணி நடக்காத ஒரு ட்ரிப்பு, நடக்காத ஒரு அவுட்டிங் பிளானு இப்போ பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு பல மாசங்களுக்கு அப்புறம் அது நடக்குது. அது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பினஸ் தருது. இது லவ் இல்லாட்டி அந்த ட்ரிப் கடைசியில நடந்துச்சே அப்படின்ற ஒரு மனசு ரிலீஃப், மைண்ட் அளவு மனசளவு நல்ல ஒரு ரிலீஃப், அது ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி. வாட் எல்ஸ்? இதுதான் நான் இப்ப இவ்வளவு நேரம் சாத்தியதான் வருது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், டூ ஆஃப் வாண்ட்ஸ், டெம்பரன்ஸ், again to Ace of Pentacles, Sun. சூப்பர். வாட் வில் மேக் யூ ஸ்மைல் அப்படின்னா ட்ராவலிங் வருது. கெரியர், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கெரியர், மணி வரவு, ஃபாரின் டிராவல், வேற ஒரு நியூ பிளேஸ்ல போய் நான் வீடு வைக்கணும், ஃபாரின் போறதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் உங்க கெரியரே இனி நீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த லொகேஷன் நீங்க ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நியூஸ் இருக்குல்ல, அந்த ஒரு டிராவல் இருக்கு, உங்க ஒர்க் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, ஒரு நியூ திங், நியூ ப்ராஜெக்டும் அங்க நடக்குது. ஸோ அதில் நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக உங்களுக்கு நடக்க போகுது. சில பேருக்கு இங்கே நியூ கெரியர் ஆஃபர், ஜாப் ஆஃபர் வருது. தட் வில் மேக் யூ ஹாப்பி, தட் வில் மேக் யூ ஸ்மைல். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதான் இது. இது நம்பிக்கையை இழக்காம நீங்க நம்பிக்கையோட இருந்த ஒரு விஷயம்தான் இது. இது முன்னாடி பார்த்த வரைக்கும் அது ஹோப்பே போன ஒரு ட்ரை போர்டம் ஃபீல். இது என்னன்னா இந்த விஷயம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயம். ஆனா யூ நோ ஃபார் 80% உங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். நான் வெயிட் பண்றேன் ஆனா இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு நீங்க ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்களா, அந்த விஷயம் தான் இது. அதுதான் இப்ப நடக்க போகுது. அதனால யூ ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஆமா, சரி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச். For pile 2, what will make you happy? And the card pop ஆச்சு. What will make you happy? Ten of Pentacles, Ten of Wands, 10 10, ரெண்டு பேஜ். என்ன 2 10 2 பேஜ், 2 10 2 பேஜ், எப்படி கண்டினியூட்டியா வருது பாத்தீங்களா? நிறைய பேர் இங்க ஃபாரின் கூட விடுங்க, இங்க நாடு விட்டு நாடு போய் உங்க லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அண்ட் படிக்கிற பீப்புள் நீங்க, ஆர் ஜாப் தேடிட்டு இருக்க நீங்க வேற ஒரு லொகேஷன் போய் அந்த ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அது ஒரு அட்வென்ச்சரஸா இருக்க போது. அதை நினைச்சு நீங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. இங்க பயோன்றது கிடையாது, ஹாப்பியா தான் ஃபீல் பண்றீங்க. யூ வாண்டட் திஸ், ரொம்ப நாள் அது உங்களுக்கு, இது நீங்க எதிர்பார்த்து இருக்கீங்க. ஆமா, யூ மேனிஃபெஸ்டட் இந்த விஷயம். ரீலொகேஷன் 100%,
பைல் டு பீப்புள் ரீலொகேஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்கும். அண்ட் ரீலொகேட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு மணியுமே வருது. ஏன்னா ஈஸி கிடையாது ரீலொகேஷன் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் அதுக்காக உங்களுக்கு கையில் காசும் அந்த ஹெல்ப்பும் வருது. மேபி உங்களை ஒர்க் இங்கே தள்ளி போடுறாங்க, பட் கூடவே அவங்களே எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இதை விட ஒரு பெரிய ஆஃபர் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் லக் இருக்கு. நிறைய பேருக்கு வீடே நீங்க வேற ஒரு லொகேஷன்ல வாங்கலாம். ஆமா, ஓகே. இல்லாட்டி உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல ஒரு உங்க ரிலேஷன் சைட் யாருக்கும் மேரேஜ்ன்ற ஒரு நல்ல நியூஸ் வரும். ஸோ அதுக்காக ஒரு ட்ராவல் பிளான்ஸ் நீங்க போட்டீங்க, ட்ராவல் பண்ண போறீங்க. இந்த மேரேஜ் வைப்பை நினைச்சு யூ ஆர் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி. உங்களுக்கு இந்த மேட்ரு எப்படியோ நடக்கும்ன்றது தெரியும். ஆனா அதுக்காக நீங்க எக்ஸைட்மெண்ட்டா இருக்கீங்க. அங்க நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே என்ஜாய் பண்ண போறீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. குரூப்பா டிராவல் பண்ணி ஒரு பிளேஸ் போயிட்டு வர்றது, ஒரு ட்ரிப். சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது. ஸோ ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரிப்பும் நடக்க போகுது. அதுதான் உங்களுடைய பிக் ஹாப்பி மொமெண்ட் அப்கமிங் மந்த்ஸ்ல. குட் குட், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல வேலை. we started off with boredom energy but end ஆறப்ப நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். சி பேச பேச எக்ஸைட்மெண்ட். you manifested while to people you manifested. ஓகே மக்களே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆர் இந்த மாதிரிலாம் தான் நான் பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓகேப்பா மக்களே, பாய் பாய், டேக் கேர். அண்ட் வேற ஒரு ரீடிங்கில் திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye.